அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அருமை இல்லத்தரசிகளுக்கும் பசுமை பஞ்சாயத்தின் மீண்டும் ஒரு பக்தி பதிவு. இன்றைக்கி நம்ம ஏற்கனவே இந்த சிவன் கோயில் கட்டுமான பணியை பற்றி உங்கள்கிட்ட பதிவு போட்டிருந்தோம். அந்த வேலைகள் கொஞ்சம் நல்லா சிறப்பாகவும் வேகமாகவும் நடக்குது. அதுக்கு உண்டான அந்த மேல் கோபுரத்தெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்க போகிறேன். எப்படின்னா சிவன் கோவில் வந்து அது மேலே என்ன அமைப்பில் போடுறாங்க, அதுக்காக தான் இந்த மெயின் சிறப்பு பதிவு. இப்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவனுக்கு இப்போ நல்லா பிரம்மாண்டமான முன்பகுதி, அதே மாதிரி அம்பாள். இப்போ நம்ம அந்த மேல் கோபுரத்துக்கு போயிடலாம் வாங்க. அது எப்படி அவங்க போட்டிருக்காங்கன்றத உங்களுக்கு காமிக்கிறதாக தான் இந்த சிறப்பான பதிவு. வாங்க மேலே போவோம். இப்போ இந்த சிவன் ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய அந்த மேல் பகுதிக்கு நாம் பயணம் பண்ணுறோம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா சிவனுடைய அந்த விமானம், அதோட வெளிப்புறத்தோட பாருங்கள். இப்போ நம்ம கோவில் மேலே ஏறி அந்த உள்புறம் எப்படி அமைச்சிருக்காங்க, லிங்க வடிவிலே அந்த கோவில் அமைக்கிறாங்க, அதையும் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மேல் கோபுரம் போயிட்டுருக்கு. அந்த மேல் கோபுரமும் அந்த நம்ம ஈசனுடைய அந்த உருவத்திலேயே அந்த கோபுரமும் அமைக்கிறாங்க. இது கோபுரத்தோட உள்கூடு பார்த்தீங்கன்னா தெரியும். மொத்த கோபுரத்தோட உயரம் ஒரு 27 இல்லை 29 அடி வரும். இது அந்த விமான அமைப்பு பாருங்கள், அசல் லிங்க வடிவிலே போட்டிருக்காங்க. இதுதான் ஒரு சிறப்பு இந்த கோயிலில். இதுக்காக தான் இந்த பதிவை இன்றைக்கி நம்ம போட்டிருக்கோம். நம்ம அடுத்தது இன்னும் கோயில் கட்டுமான பணியெல்லாம் தொடர்ந்து வீடியோ போடுவோம். இப்போ இந்த அதாவது இவருடைய உருவத்துக்காகவே தான் இந்த பதிவு சொல்லலாம். இந்த கோயிலை அமைக்கிற ஸ்தபதிங்க 2 பேர் வேலை செஞ்சுருக்காங்க. இவர் ஐயா பேர் பாஸ்கர். ஐயா உங்கள் பேர் ஐயா? இவர் ஐயா பேர் சுதாகர். இவங்க நிறைய இந்த பள்ளிக்கரணை ஏரியாவில் நிறைய கோயில் கட்டியிருக்காங்க. அம்பாள் நகரில் விநாயகர் கோவில், இங்கே இந்த காமக்கோடி நகரில் விநாயகர் கோயில், எல்லா கோயிலும் நல்லா சிறப்பான அமைப்போடு கட்டியிருக்காங்க. அடுத்து நம்ம முழுமை பெறும்போது உங்களை அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். உங்கள் பசுமை பஞ்சாயத்து.